சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நோபரிபாளையத்திலிருந்து போனேன். எந்த அளவுக்கு தேசியத்தோடு முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் நோபரிபாளையம் என்பது நமக்கு தெரிகிறது. பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் முழுமையாக இங்கே கொண்டு வந்து காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாக இருக்கட்டும், கடைசியாக நம்ம இடத்து இரண்டாவது காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், எல்லாத்திலும் உங்க பங்கேற்பு இருக்குதுங்க ஐயா. ஆனால் உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக விசைத்தறி தொழில், விசைத்தறியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. இன்னும் 5 வருஷம் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஊர்ல ஒரு விசைத்தறி இருக்காதுங்க, எல்லாத்தையும் உடைச்சு இறக்கி போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆனால் உங்களுடைய வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் கொடுக்கின்றேன். ஒரே வருடம் ஜூன் 4, 2024 இருந்து ஒரே வருடத்துல விசைத்தறியினுடைய பிரச்சனை நீங்க சொல்ற அளவுக்கு எதுவும் இருக்காது, தலைகீழாக மாற்றி கொடுத்து வருகின்றோம். இதை எப்படி உறுதியா சொல்றோம் ஐயா? இதை சரி செய்ய வேண்டும் என்றால் சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா ஆரம்பிக்கிறேங்க ஐயா. முதல்ல மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்கா, ஏற்றுமதியை மையமாக வைத்து சோமனூர்ல ஜவுளி பூங்கா. குறிப்பாக நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நூல் வங்கி இருந்தும் கூட செயலிழந்து நிற்கிறது. நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு முறையான நூல் வங்கி. அதை தாண்டிங்க ஐயா, நீங்க கரண்ட் பில் எல்லாம் ஓட்ட முடியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 33 மாசத்துல தாய்மார்களுக்கு தெரியும் நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் டிமாண்ட், 8 மணி நேரம் அதிகமா கரண்ட் பயன்படுத்தினீங்கன்னா அது உயர்வு. ஒருவேளை சோலார் போட்டு அதுல இருந்து பவர் எடுத்தீங்கன்னா அதுல ₹1.10 உயர்வு. மொத்தமாக மின்சாரத்தை பொறுத்தவரை 15%-இலிருந்து 55% உயர்த்தியிருக்கின்றான். இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாங்க, மத்திய அரசிடமிருந்து சோலாரை கொண்டு வந்து எல்லா விசைத்தறி உரிமையாளர்களும் கொடுக்கணும் 75% மானியத்தோடு. 2017 20 வரை 50% மானியத்தோடு ஒரு திட்டம் இருந்துச்சுங்க, பவர் திட்டம். அப்படி அதை திரும்ப மாற்றி தமிழ்நாட்டுக்காக சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து இந்த பகுதியை தனியாக கவனித்து 75% மானியம் கொடுத்து சோலார் தகடு அட்டைகளை கொண்டு வந்து ஆராய்ச்சி இருக்கும்போது உள்ள ஏதோ போயிருச்சுங்க, சின்ன பூ உள்ள போயிருச்சு, பிரச்சனை இல்லை, சரியாயிருக்கு. அதனாலதான் விக்கில் வந்துட்டு இருக்காங்க, போய் தண்ணி குடிச்சு சரியாயிடும். அன்பு அது சின்ன பூ போடுறீங்களா, அதை பூ உள்ள போயிடுச்சு, பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு வருட காலத்தில் இந்த விசைத்தறி தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையாக நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்கின்றோம். அல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கௌசிகா நதி பக்கத்தில் இருக்கிற முக்கியமான நதிங்க. ஆனா கௌசிகா நதியில தண்ணி எப்ப வந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. யாராச்சும் பாத்தீங்களா? 15 வருஷத்துல இந்த வடிவேல கிணத்தை காணா அப்படிங்கிற மாதிரி கௌசிகா நதியை காணும். அதை துரிதமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். 4 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 990 கோடி ரூபாய் நொய்யல் மறுசீரமைப்புக்காக கொடுத்திருக்கிறாங்க ஐயா. கௌசிகா நொய்யலுடைய கிளை நதி. இந்த நதியெல்லாம் உயிர்ப்பித்தால் மட்டும்தான் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இங்க மக்கள் வாழ முடியும். தண்ணி இல்லைங்க. இன்னைக்கு போரே பாத்தீங்கன்னா 1200 அடிக்கு போயாச்சு இல்லைங்களா? 1200 அடி சாதாரணமா போறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில் இது அனைத்தையும் கூட அடுத்த 5 ஆண்டுகள்ல சரி பண்ணி கொடுக்கின்றோம். கடுமையான வேலை. காரணம், மோடி அவர்கள் மக்களுக்காக கடுமையாக உழைத்து 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தும் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை முழுமையாக பயன்படுத்த தெரியவில்லை. மாற்றுக் கட்சி நண்பர்கள் எம்பியா இருந்தாங்க. இன்னும் அந்த வாய்ப்பு நமக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களுக்கு சேவை செய்வதற்கு மோடி அவர்கள் பலமாக டெல்லியிலே அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட மோடியை நினைக்கக்கூடியதை இங்கே சாதித்து காட்டி, குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மோப்பரிபாளையத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளும் கூட நாங்கள் சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன். நாங்கள் சரி இது கொடுக்கின்றோம். நீங்கள் உத்தரவாதமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, அண்ணன் சொல்றாரு, கொஞ்சம் கன்னடத்துல பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச கன்னடத்துல 2 பேசுறேங்கம்மா. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರು, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೇನೆ. ಕನ್ನಡ பேசுறாங்க. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರ್ತದೆ 2019 ಏಪ್ರಿಲ್ 19 2019 ಮೋದಿ ಅವರು 303 ಸೀಟ್ನಲ್ಲಿ ಗೆದ್ದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದರು. ಈ ಬಾರಿ 2024 ಏಪ್ರಿಲ್ 19 ಮೋದಿ ಅವರು 400 MP ದಾಟಿ ಬರಬೇಕು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಸೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಾನು ಸರಿಯಾ பேசுறேங்களா? ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹಕಾರ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕಮಲಾಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು
ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಕೂಡ ತಾಮರೆ ತಾಮರೆ ತಾಮರೆಗೆ ತಾವು ಓಟ್ ಮಾಡಬೇಕು, ತಾಮರೆ ಚಿನ್ನಕ್ಕೆ ಓಟ್ ಮಾಡಬೇಕು. ಮೇಪೇರಿ ಪಾಳ್ಯದಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ವೀವಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಅದೆಲ್ಲ ಕೂಡ ನಾವು ಸರಿ ಮಾಡ್ತೀವಿ. ಏನೋ ಮೋದಿಯವರ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಮೋದಿ ಅವರು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ತಾಕತ್ತದೆ. ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಎಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ನೀರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಇಲ್ಲಿರುವ ವೀವಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ಪ್ರೀತಿಯ ಮಿತ್ರರೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ತಾವು ಈ ಬಾರಿ ಮೋದಿ ಅವರಿಗೂ ತಾಮರೆ ಚಿನ್ನದಲ್ಲಿ ನೀವು ಬೆಂಬಲ ಕೊಡಬೇಕು. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்தில் மோடி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக சேவை செய்வதற்காக காத்திருக்கின்றேன். அது சரி பண்ணுங்கம்மா. இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதனால என்னுடைய வேண்டுகோள், மோப்பேரி பாளையத்துல ஊரே சேர்ந்து நீங்க தாமரை போட்டுப்போம். ஊரே சேர்ந்து அன்னை திரும்ப ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் என்னால திரும்ப 2வது முறை வர முடியாதுங்க. காரணம், தமிழ்நாடு முழுசும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், கோயம்புத்தூர் முழுசா போடுங்க. அதனால் நான் உங்களை நம்பி விட்டு போகின்றேன். கைத்தறியை பொறுத்தவரை, கைத்தறி உங்களுக்கு தெரியும், கைத்தறிக்கு தனி வங்கி, தனி அடையாள அட்டை, கைத்தறிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கை வருங்க, கோயம்புத்தூருக்கு தனியா கொடுக்க போறோம். கைத்தறிக்கு வந்து ஒரு பக்கம் முழுவதுமே இருக்கு. நாங்க பண்ணித்தரோம் தலைவா, பண்ணித்தரோம் எல்லாம் பண்ணித்தரோம். கைத்தறி பவர்களும் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறோம். காரணம், நீங்க ஜெயிச்சாதான், கொங்கு செழித்தால் தான் எங்கும் செழிக்கும். ஆனால் நீங்க ஜெயிக்கணும், எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 13 நாட்கள் எனக்காக நீங்க போய் ஓட்டு கேட்கணும். எனக்காக நீங்க போய் எல்லா வீட்லயும் போய் ஏறி இறங்கி, அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனாரு, செய்யறாரு, மோடி ஐயா தான் வரப்போறாரு, இங்க அதே கட்சியில வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்று அனைத்து இல்லங்களுக்கும் சென்று ஏறி இறங்கி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்லுகின்றேன். திரும்ப நீங்க என்னைய உங்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேலையெல்லாம் நிறைய கொடுங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம். கௌசிகா நதி பாத்தீங்கன்னா, நீங்க உள்ளூர்லயே அருமையான உங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் அருமையா கிடைச்சிருக்கிறாங்க. எல்லாம் உயிர் அறக்கட்டளை இருந்து 10 பேர் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டிலேயே முதலாக சுயேட்சையாக நின்றவர்களை வெற்றி பெற செய்த ஊர் இது. எல்லாரும் செய்யறாங்க ஐயா. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டர் கௌசிகா சுத்தம் பண்ணிட்டீங்க. கௌசிகா மேலும் சுத்தம் பண்ணா தானே தண்ணி வரும். அதனால மொத்தமாக கௌசிகா நதியை இந்த நொய்யல் ப்ராஜெக்டோடு இணைத்து மொத்தமாக சுத்தம் செய்து இதில் மறுபடியும் நீர் வருவதற்கான நீர்வரத்தை அதிகரித்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளித்து என்னோடு மேலே நிற்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட தலைவர் உள்ளாட்சி பிரிவு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் எஸ் கோபால் அவர்கள் முழு ஆதரவை கொடுத்து நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மூத்த தலைவர்கள் அருண்குமார், தங்கராஜ், திருமூர்த்தி, கவிதாமணி, உமேஷ் அவர்கள், பொன்னுசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், பாஸ்கர் அவங்க வண்டிக்குள்ள உட்காந்துருக்காருங்க. ஏன் வண்டிக்குள்ள உட்கார் தெரியுங்களா? இந்த வண்டி தாங்கம்மா டெல்லி போற வண்டி. இந்த வண்டி ஏறிட்டார். ஆனா இந்த வண்டி தான் மோடி ஐயாவை ஆட்சியை அமர வைக்கக்கூடிய வண்டி. மிச்சவங்க எல்லாம் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. ஆட்சி அமைக்க போகுது நம்முடைய ஆட்சி. அதனால அண்ணன் பாத்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணன் வண்டியில் ஏறி காலையே உட்கார்ந்தாரு. டெல்லி போற வண்டியில் தானே உட்காரணும், தமிழ்நாடு வண்டி எனக்கு வேண்டாம். இந்த எலெக்ஷனுக்கு 2026 பார்த்துக்கலாம். அதே போல் நீங்களும் சிந்திக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். SRS சிந்துகண்ண இதற்கு முன்பு சூலூர்ல இடைத்தேர்தல் என்றவர், உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிமுகமானவர். ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய MSD சுப்பிரமணி அவர்களுக்கு, மேப்பேரி பாளையத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவர்கள் நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணே அந்த பேர் சொல்லணும்னு கொடுங்க. எல்லா பேரும் சொல்லிட்டோம். கடுமையா உழைக்கிறீங்க. மோகன்ராஜ் அவர்கள், தங்கராஜ் அவர்கள், அருண்குமார் அவர்கள், திருமூர்த்தி அவர்கள், உமேஷ்குமார் அவர்கள், விவசாயி ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி அவர்கள், கவிதாமணி அவர்கள், ரேவதி அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், CM மூர்த்தி அவர்கள், மேனகா தேவி அவர்கள், பிரபாகரன் அவர்கள், கூட்டணி கட்சி எல்லோரும், சின்னசாமி அண்ணன், பாலு அண்ணன், ஜெயராஜ் அண்ணன், முத்துகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்ம மறந்து விடாதீர்கள், உங்களுடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி மேப்பேரி பாளையத்தில் ஊரே சேர்ந்து நீங்க தாமரை ஓட்டு போடணும். மோடி ஐயாவை ஜெயித்து வைக்கணும். அண்ணாமலையை உங்கள் சேவகனாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து ஒரே முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.